அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்றாரு? வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விசாலமான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிற வாசலும் திறந்திருக்குது, விரோதமும் திறந்திருக்குது. பாத்தீங்களா? ஆக ரெண்டுமே இருக்கத்தான் செய்யும். இது நமது அழைப்பு. இதற்கென்று நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார். பாத்தீங்களா? அப்ப பக்தியா நடந்தா துன்பம் வரத்தான் செய்யும். உண்மையாய் நடந்தால் உபத்தம் வரத்தான் செய்யும். உங்க அலுவலகத்துல நேர்மையா வேலை செஞ்சீங்கன்னா ஆக நேர்மையற்றவர்களால் உபத்தனம் வரத்தான் செய்யும். படிக்கிற இடங்களிலே படிக்கிற பிள்ளைகள் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா வாழ நினைத்தால், படிக்க நினைத்தால், அப்படி இல்லாத பிள்ளைகளால் நிந்தை அவமானம் வரத்தான் செய்யும். உண்மையான ஊழியம் செய்கிறவர்களுக்கு உண்மையில்லாத ஊழியர்கள் மத்தியிலே பாடுகள் வரத்தான் செய்யும். இதை பிரிக்கவே முடியாது. அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நீங்க உண்மையா இருக்கிறதுனால, உத்தமமா இருக்கிறதுனால நிந்தையா அவமானமா போராட்டம் அழிக்க நினைக்கிறார்களா, உங்க பேரை கெடுக்கிறாங்களா, இது நடக்கத்தான் செய்யும். ஆனால் இதுவே முடிவல்ல. அப்பன் இயேசு சொன்ன இன்னொரு அற்புதமான வார்த்தை இருக்குது, மறக்க முடியாத, மறக்க கூடாத வார்த்தை. யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகில திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆக கர்த்தர் சொல்றாருங்க, பாடுகளே உங்களுக்கு முடிவு அல்ல, அவைகள் மத்தியிலே வெற்றி கொடுக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வெற்றி வேந்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாதாளத்தை ஜெயித்தவர், நோயை ஜெயித்தவர், பேயை ஜெயித்த, பாடுகளை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த விஷயத்துல நீங்கள் கடந்து போற பாதையில உங்களுக்கு தான் வெற்றி, உங்களுக்கு தான் ஜெயம். ஏனென்றால் வெற்றி வேந்தர் உங்களோடு இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நம் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், பாடுகள் என்பது எதேச்சையா வர்றது கிடையாதுங்க. திடீரென்று நடக்கிறது இல்லை. அப்படி எதேச்சையா தெரியலாம், திடீரென்று தோன்றலாம். ஆனால் எல்லாமே தேவனால் முன்னமே அனுமதிக்கப்பட்டதுதான். ஆகவே கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு தேவசத்தின் மையத்திலே இருக்கிற உங்களை எதுவுமே எப்பவுமே திடீரென்று ஆட்கொள்ள முடியாது. பின்னணியிலே தேவனுக்கு பெரிய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.